2026 பங்குனி உத்திரம் ஏன் தவறவிடக்கூடாது? நண்பர்களே, வரப்போகும் ஏப்ரல் 1ஆம் தேதி வெறும் தேதி அல்ல. இது பிரபஞ்சத்தின் ஒரு மாபெரும் அதிசய நாள். ஒரே ஒரு நாளில் 30 முக்கோடி தேவர்களும் பூமிக்கு வந்து ஆசி வழங்கும் அந்த ஒரு விசேஷமான நாள் எது தெரியுமா? அதுதான் பங்குனி உத்திரம். இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடு உங்கள் தலைமுறையையே மாற்றும் வல்லமை கொண்டது. அது எப்படின்னு தெரியுமா? வீடியோவை முழுசா பாருங்க. கடைசியில் ஒரு முக்கியமான பரிகாரமும் சொல்றேன். ஏன் இந்த நாளை எல்லோரும் ஷேர் பண்றாங்க? ஏன்னா இது தெய்வீக திருமணங்களின் திருவிழா. நம்ம சிவபெருமான் பார்வதி தேவி கல்யாணம் நடந்தது இந்த நாள்ல தான். முருகப்பெருமான் தெய்வானையை மணந்ததும் இதே பங்குனி உத்திரத்தில் தான். அது மட்டுமில்ல, ஸ்ரீராமன், சீதை, ரங்கநாதர் ஆண்டாள்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை தெய்வங்களும் ஒன்று சேர்ந்த மங்களமான நாள் இது. இன்னொரு சீக்ரெட் விஷயம் என்னன்னா, இதுதான் தர்மசாஸ்தா ஐயப்பன் அவதரித்த தினம். அதனால நீங்க சபரிமலை போக முடியாவிட்டாலும் அன்று அருகில் உள்ள ஐயப்பன் கோயிலுக்கு போனால் கோடி புண்ணியம் கிடைக்கும். ஆனா இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அது நம்ம குலதெய்வ வழிபாடு. நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாம இருக்கலாம், அல்லது போக முடியாம இருக்கலாம். ஆனா பங்குனி உத்திரம் அன்னைக்கு உங்க குலதெய்வத்தை நினைச்சு வீட்ல ஒரு விளக்கு ஏத்தினாலே போதும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தானா நடக்கும். உங்க குடும்பத்துல இருக்கிற தீராத பிரச்சனைகள் தீர இதுதான் சரியான நேரம். தீராத தடைகள் தீர பங்குனி உத்திரம் வழிபாடு. நண்பர்களே, உங்கள் வீட்டில் நீண்ட நாட்களாக திருமணம் தள்ளி போகிறதா? அல்லது கணவன் மனைவி இடையே அடிக்கடி மனக்கசப்பு ஏற்படுகிறதா? எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு தடை என்று வருந்துபவர்களுக்கான மிக எளிய பரிகாரம் இது. இந்த பங்குனி உத்திரம் அன்று மட்டும் இதை செய்து பாருங்கள். இதற்கு பெரிய செலவோ நேரமோ தேவையில்லை. உங்களுக்கு தேவையானது ஒரு வெற்றிலை, ஒரு பாக்கு, 2 மஞ்சள் கயிறு, ஒரு அகல் விளக்கு, நெய் தீபம் சிறந்தது. உங்கள் குலதெய்வத்தின் படம் அல்லது முருகப்பெருமானின் படம். பரிகார முறை: ஏப்ரல் 1 புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள். அந்த வெற்றிலை மேல் 2 மஞ்சள் கயிறுகளை வையுங்கள். எங்கள் குடும்பத்தில் இருக்கும் தடைகள் நீங்க வேண்டும், ஒற்றுமை பெருக வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டு அந்த கயிறுகளுக்கு குங்குமம் இடுங்கள். முருகப்பெருமானின் ஓம் சரவண பவ மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். பூஜை முடிந்ததும் ஒரு கயிற்றை உங்கள் வீட்டின் நிலை வாசலில் கட்டுங்கள். மற்றொன்றை உங்கள் கையில் அல்லது பீரோவில் பணப்பெட்டி வையுங்கள். ஏன் இதை செய்ய வேண்டும்? பங்குனி உத்திரம் என்பது பிரிந்திருந்த தெய்வங்கள் ஒன்று சேர்ந்த நாள். இந்த நாளில் நாம் மஞ்சளையும் வெற்றிலையையும் வைத்து வேண்டும் போது நம் குடும்பத்தில் இருக்கும் பிரிவினைகள் மறைந்து ஒற்றுமை பிறக்கும் என்பது ஐதீகம். முக்கியமாக திருமண தடை உள்ளவர்கள் அந்த மஞ்சள் கயிற்றை முருகனிடம் வைத்து வேண்டினால் கூடிய விரைவில் சுப செய்தி வரும். பணம் காசை விட மன நிம்மதிதான் பெரிய செல்வம். அந்த நிம்மதியை தரும் இந்த எளிய வழிபாட்டை நீங்களும் செய்யுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா யாரோ ஒருத்தரோட திருமண தடை இந்த வீடியோ மூலமா நீங்கினால் அந்த புண்ணியம் உங்களையும் வந்து சேரும். எல்லோருக்கும் அந்த முருகப்பெருமானின் அருள் கிடைக்கட்டும். சோ இந்த 2026 பங்குனி உத்திரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை வருது. இந்த தகவலை இப்போவே உங்க குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஆன்மீக தகவலை பகிர்வதும் ஒரு வகை புண்ணியம்தான். உங்க குலதெய்வம் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சர்வம் இன்சைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.